ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஏப்ரல் 2 மார்னிங் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதியிருந்தாங்க, அதுக்கு உண்டான ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 2 மார்னிங் ஷிஃப்டில் உங்களுக்கு மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சேனல் அப்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் இதுதான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து இப்போ ஏப்ரல் 2 உங்களுக்கு வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி மேக்ஸ் வர்சஸ் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓவராலாக வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். காலையில் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் ஷிஃப்ட் வந்து ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷிஃப்ட் வந்து ஓகே நார்மலாக ஆஸ் யூஷுவல் எதிர்பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்திருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்தது. ஈஸினா ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட்டாகவும், ஈவினிங் ஷிஃப்ட்டும் சேமாக ஈஸி டு மாடரேட்டாகவும் இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஜான் செஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த்தியாகவும் ட்ரிக்கியாகவும் இருந்தது. பட் இந்த செஷனில் வந்து உங்களுக்கு ஓகே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்தது. ஆனால் வந்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஒய்க்யூஸ் வந்து நிறையா இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் வந்திருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு 11th and 12th போர்ஷன்ஸ்லேருந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு 8 to 10 கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டர் 3D, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், ப்ராபபிலிட்டி, இன்டிகிரேஷன்ஸ், அதுக்கடுத்து கோடிங் செக்ஷன்ஸ், ஏரியா அண்டர் த சர்க்கிள், அதுக்கடுத்து வந்து எல்சிடி, அதுக்கடுத்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இன்டிகிரேஷன்ஸ். ஸோ இதுலாம் உங்களுக்கு ஓவராலாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸும் 2 to 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க. செக்ஷன் பியில் வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் ஓரளவுக்கு பெட்டரான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமானதோ ரொம்ப லென்த்தியாகவோ இல்லை வந்து ரொம்ப வந்து ட்ரிக்கியாகவோ கேட்கல. ஓகே லென்த்தியாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் மேக்ஸ் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஈஸி டு மாடரேட்டாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்தது. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோரிங் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. மோஸ்ட்லி வந்து 12th பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நியூமெரிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து ஒரு 6 to 7 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 40 to 50 மினிட்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் வந்து முடிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எதுக்குலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், அதுக்கடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ், அதுக்கடுத்து கெப்பாசிட்டர், யூனிட் டைமென்ஷன்ஸ், அதுக்கடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதுக்கடுத்து வந்து ரொட்டேஷன்ஸ், செமிகண்டக்டர்ஸ், அதுக்கடுத்து சர்க்குலர் மோஷன்ஸ், இஎம் பேஸ், கிராவிடேஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு கேட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க. செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்டரான கொஷின்ஸ் ஓரளவுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ். அதுக்கடுத்து வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஈவன் மார்னிங் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் ஷிஃப்ட்டுமே சேமாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப ட்ரிக்கியாலாம் இல்லை, ஓகே மாடரேட் டு ஈஸி அந்த ரேஞ்சஸில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாகவும், மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட்டாகவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து என்சிஆர்டி பேஸில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அது டைரக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இல்லை, கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருந்தது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11th and 12th போர்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஈக்குவலாக வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜான் செஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அதிக வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க. பட் இந்த ஏப்ரல் செஷன்ஸில் உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக்கில் அதிக வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஃபிசிக்கலுக்கு அதிக வெயிட்டேஜ் கேட்டிருக்காங்க. ஆர்கானிக்கு ஒரு லிமிடெட் 4 to 5 கொஷின்ஸ் தான் கேட்டிருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொஷின்ஸையும் இருந்தது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் ஹை வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க, என்னென்ன டாபிக்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், பயோமாலிகுல்ஸ், அயானிக் ஈக்விலிபிரியம், அதுக்கடுத்து சொல்யூஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக்லேருந்து 4 to 5 கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்டிருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஓவராலாக பார்க்கும் பொழுது இப்போ வந்து மார்னிங் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஓகே
மார்னிங் ஷிஃப்ட்டை விட ஈவினிங் ஷிஃப்ட் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 99.9% வேணும் அப்படின்னா உங்களுக்கு மேபி வந்து ஒரு 250 எபோவ் இருக்குன்னா 99.9%, அதுக்கடுத்து 99.5%னா உங்களுக்கு 225லேருந்து 235 வரைக்கும், 99%க்கு 195லேருந்து உங்களுக்கு 210 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 98%க்கு உங்களுக்கு 175லேருந்து 180யும், 97%க்கு 160லேருந்து உங்களுக்கு 165யும், 96%க்கு உங்களுக்கு 140லேருந்து 150 அந்த ரேஞ்சஸ்லையும், 95%க்கு உங்களுக்கு 130லேருந்து 140 மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்னிங் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் ஷிஃப்ட் ஓகே கொஞ்சம் பெட்டராக இருந்தது. மார்னிங் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா ஈவினிங் ஷிஃப்ட் ஒரு 7 to 8 மார்க்ஸ் டிஃபிகல்ட் ரேஞ்சஸில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.